விறுவிறுப்பான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலை ஒன்றை பார்ப்போம். நேர்களே இன்றைய கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பிறக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ஏன் கேட்குறாலும் நகைச்சுவையாக இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு தான் நான் உங்கள் கூட இருக்கேன். ஸோ நாம் சுவாசிக்கும் போது பிராணவாயு எனப்படக்கூடிய ஆக்சிஜன் உள்ளிருக்கும். காலை நேரத்தில் வாக்கிங் செய்தால் அதிக ஆக்சிஜன் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவரங்களில் ஆக்சிஜன் வெளியேற்றுகின்றன. அதிக அளவில் ஆக்சிஜனை தரக்கூடிய மரம் அரச மரம். ஆகவே தான் அது மரங்களில் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வந்தால் அதிக அளவில் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும். இதன் மூலமாக ரத்தம் சுத்தமாகும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறும். அதனால் குழந்தை பிறப்புக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். பல அறிவியல் உண்மைகளும் இதை நிரூபிச்சிருக்கு. ஆன்மீகம் இதை எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே ஆன்மீகத்தோட இணைச்சா தான் அது நீண்ட காலம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் விசேஷங்களில் கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த குறவன் குறத்தி ஆட்டம்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோலாட்டம் சிலம்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இப்போ வருடம் தீபாவளி கொண்டாடிட்டு தான் இருப்போம், பொங்கல் கொண்டாடி தான் இருப்போம். அதே மாதிரி ஊர் தெய்வங்களில் காவல் கோயிலில் ஊர் கோயில்களில் வருடம் பார்த்திங்கன்னா அந்த திருவிழாக்கள் நடத்திட்டு தான் இருப்போம். ஊர் திருவிழாக்கள், தெரு திருவிழாக்கள் நடத்திட்டு தான் இருப்போம். அப்போ அது நடத்தாமல் விட முடியாது, நடத்தி தான் ஆகுவாங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி கலைகளை விட்டால் அந்த கலைகள் அழியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீ போய் காலையில் ஆக்சிஜன் சுத்த மாட்டான். இதே கோயிலில் போய் விநாயகர் கும்பிட்டு பண்ணோன்னா இந்த விநாயகருடைய வழிபாட்டினுடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்து, அந்த கருத்துக்கள் ஒன்று குவியும். அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒன்றிணையும். அப்படி ஆகும்பொழுது அந்த கருத்தும் இதுவும் சேர்ந்து வரும்போது அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது அந்த தேதிகளில் ஒன்று சேர்ந்து குழந்தை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாக்கியத்துக்கு விநாயகர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தோடு ஒன்றிணைந்து கொண்டு போகிறாங்க. இதில் 15% உண்மை இருக்குது. குழந்தை அரச மரத்தை சுற்றினா பிறக்குமானா பிறக்காது. கல்யாணம் ஆன பிறகு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறதுக்காக அரச மரத்தையும் சேர்த்து சுற்றினா கண்டிப்பாக அந்த தேதிகளில் ஒன்று சேர்ந்தால் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம். நேர்களே, இன்றைய தினத்தில் ஒரு நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களுடன் நான் இருப்பேன். காலை மறக்காமல் 8 மணிக்கு பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் அனுப்புங்க. இது போன்ற பொது தகவல் தேவைன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் சொல்கிற அனைத்து விஷயங்களும் புத்தகத்தில் நான் படித்ததும் நான் தெரிந்து கொண்டதும் எனக்கு ஒருத்தர் காரில் சொல்லி அது கேட்டதுமாக தான் இருக்கும். 99% இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும். ஸோ எல்லாம் புத்தகத்தில் படித்த விஷயத்தை தான் நான் அதில் சொல்லுவேன். உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.